ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 20 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்க விஜய் வந்து காவேரி கிட்ட ரொம்ப கோவமா பேசுறாருல. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த மாதிரி என் குழந்தைய தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பாப்பா கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி நல்லா இருக்கியா பாப்பா, நான் உன்னதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காவேரி கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, உங்க அம்மா வீட்டு பிரச்சனையில என் குழந்தைக்கு எதனாச்சும் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கும் போது என் குழந்தைய நல்லபடியா பெத்து கொடுத்துட்டு நீ போய் உங்க வீட்டுக்கு என்ன சேவைனாலும் பண்ண, நான் வந்து என் குழந்தைய நல்லா பாத்துப்பேன், அதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஸா பேசிட்டு விஜய் அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப காவேரி அப்படியே குழப்பத்தோட என்ன பண்றானே தெரியாம வீட்டுக்கு வராங்க. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, சாரதா ரொம்ப கோவமா அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப கங்கா சொல்லிட்டே இருக்கிறாங்க, அவ வந்தோடனே அவள்கிட்ட கோவத்தை காட்டாதம்மா, அவளே குழப்பத்துல இருக்கால, கொஞ்சம் பொறுமையா பேசுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப காவேரி வர வந்தோடனே சும்மா இல்லாம கங்கா கிட்ட போய், ஏன் அம்மா இவ்வளவு கோவமா உட்காந்துருக்குதுன்னு, நீ உள்ள பொடின்னு பாட்டியும் கங்காவும் சொல்ல கேட்காம சாரதா கிட்ட போய் கேட்டோடனே இப்ப சாரதா என்ன சொல்றாங்கன்னா, ஏண்டி நீ தான் அந்த பையன் கூட போய் வாழ்றேன்னா போய் வாழுன்னு சொல்லிட்டல, அந்த வீட்டுல போயிட்டு உன்னால மான ரோஷம் இல்லாம வாழ முடியும்னா நீ போய் வாழுன்னு சொல்லிட்டல, சும்மா என்ன நீ போய் அவனை போய் பார்த்து பேசிட்டு இருக்க, என்னமோ நான் உன்னை பேச்சு வச்சிருக்க மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சாரதாவும் காவேரி மேல கோவத்தை காட்டுறாங்க. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, விஜய் நேரா வீட்டுக்கு வந்தோடனே தாத்தா வந்து, என்னடா இங்க ஒருத்தி நின்னுட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கனோடனே, இருங்க தாத்தா வரேன்னு சொல்லிட்டு விஜய் பேக் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வராரு. என்னன்னு கேளு பாட்டி வந்து, நீ இந்த மாதிரி ஆபீஸ்க்கு போலையான்னு கேக்குறாங்க. அப்போனே விஜய் என்ன சொல்றாருன்னா, என்ன ஒரு 4 நாளைக்கு ஃப்ரீயா விடுங்க, எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குது, நான் அதனால வெளியில போயிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறமா நான் போய் ஆபீஸ்க்கு போய் என் வேலையெல்லாம் கரெக்டா பாத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பி போயிடுறாரு. விஜய் போனோடனே பாட்டி வந்து இந்த மாதிரி லாயரை வர சொல்லியிருக்காங்க. பாட்டியும் சித்தியும் சேர்ந்து இந்த மாதிரி லாயர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது தாத்தா வராரு. இப்ப தாத்தா என்னன்னு கேட்கும்போது இவங்க 2 பேருமா சேர்ந்து தாத்தா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி விஜய் தான் சொல்லிட்டு போயிட்டான்ல, இனிமே காவேரிக்கு வந்து நான் ஆபீஸ்க்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்காம்ல, அதனால நம்ம வந்து இவங்க 2 பேருக்கு டைவர்ஸ் பண்ணிடணும்னே தாத்தா வந்து திட்டுறாரு. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா, நம்ம தான் எதனாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும், இவங்க 2 பேரும் காலத்துக்கு எந்த முடிவுமே எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து தாத்தா வாயை அடைச்சிடுறாங்க. தாத்தா நீ என்னமோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு தாத்தா போயிடுறாரு. இங்க வீட்டுல எல்லாரும் திட்டிட்டு இருக்கும்போது குமரன் வந்து என்னன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே பாட்டியும் சித்தியும் இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே இவங்க என்னன்னு கேட்கும்போது இப்ப காவேரியை கூப்பிடுறாங்க. இப்ப காவேரி வந்து அவங்களை வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா பாட்டி வந்து உன்னை உட்காந்து பேச நான் வரலன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்து கொடுக்குறாங்க. இது என்னன்னு காவேரி கேட்கறாங்க. இந்த மாதிரி டைவர்ஸ் பேப்பர் தான், வேற என்ன, உனக்கு விஜய்க்கும் விவாகரத்து பண்றதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கோம், சரி முதல் சைனை போடணுன்னே இப்ப குமரன் கோவப்பட்டு கேக்குறாரு, இப்ப என்ன அவசரம் அப்படின்னோடனே, ஏன்பா நீங்க அவளை எவ்வளவு நாளா இங்க பிரிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க, நான் என்ன சேர்ந்திருக்கவங்களா பிரிக்கிறேன், பிரிஞ்சு இருக்கிறவங்கள தானே நிரந்தரமா பிரிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், வேற எதுவும் பண்ணலன்னொடனே இப்ப இவங்க எல்லாருமே அப்படியே ஷாக்ல நிக்கிறாங்க. காவேரி என்ன பண்றாருன்னே தெரியாம நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் பண்ணிக்கிறேன்.